நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் உள்ள டாஸ்மாக் கடை பின்புறத்தில் உள்ள பாரில் விடியற்காலை முதல் மதியம் 12 மணி வரை கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் காலையில் மது அருந்திவிட்டு கல்லூரிக்கு செல்லாமல் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவிகளிடம் ரகளையில் ஈடுபடுவதாகவும் மதுவுக்கு அடிமையாகி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பரமத்தி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே உடனடியாக மது விற்பனை செய்யும் பார் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆதீனகர்த்தரின் பட்டண பிரவேச விழா கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கை, மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆதீனகர்த்தர் 1,08,000 ருத்ராட்ச மணிகளாலான தலைவடம் அணிந்து பவளமணி, கெண்டைமணி அலங்காரத்துடன் 10 விரல்களில் வைர மோதிரங்கள், தங்க பாதரட்சை அணிந்து தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் புடைசூழ சிவிகை பல்லக்கில் பட்டண பிரவேச விழா நடைபெற்றது. பட்டண பிரவேச விழாவில் வீடுகள் தோறும் பூரண கும்ப மரியாதையுடன் தீப ஆராதனை எடுத்து பொதுமக்கள் வழிபட்டனர். இந்த விழாவை ஒட்டி சுமார் 350 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் தாராபுரம் சாலையில் மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீகோட்டை மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவானது வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இன்று ஸ்ரீ கணபதி பூஜையுடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து திருப்பூர் காவலர் குடியிருப்பு மாரியம்மன் கோயிலில் இருந்து பட்டின பிரவேசத்தை தொடர்ந்து பஞ்ச வாத்தியங்கள் முழங்க முளைப்பாரியுடன் புனித கலச தீர்த்த குடங்களுடன் பக்தர்களுடன் நகர்வலமாக அம்மனின் முத்துப்பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முத்துப்பல்லக்கு சென்றடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு செம்மங்குடி சாலையில் சுடுகாடு அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டில் நகராட்சி 5வது வார்டுக்குட்பட்ட கோவிலான் தெரு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட 11 பகுதிகளில் யாரேனும் இருந்தால் அவர்களை சுடுகாட்டிற்கு கொண்டு வந்து அடக்கம் செய்வது வழக்கம். சுடுகாட்டிற்கு செல்லும் சிமெண்ட் சாலை சிதலமடைந்து காணப்பட்டதால் சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து டெண்டர் விடப்பட்டு 6 மாத காலத்திற்கு மேல் ஆகியும் பணிகள் தொடங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவிலான் தெருவில் வசிக்கும் ஜானகி அம்மாள் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த ஜானகி அம்மாள் உடலை அடக்கம் செய்ய வாகனத்தில் வந்தபோது சுடுகாடு அருகே சாலையில் இறந்தவரின் உடலை கொண்டு வந்த வாகனத்தை நிறுத்தி வைத்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் திறந்தவெளி சுரங்கத்தின் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு தயாரிக்கப்படும் மின்சாரம் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் NLC இந்தியா நிறுவனத்தில் வீடு, நிலம் கொடுத்து பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று NLC தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக NLC ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றும்பள்ளி அடுத்த பழையவூர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேலும் இப்பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியும் இயங்கி வருகிறது.
இந்த நிலையில் அப்பகுதியில் சாலை சரியில்லாத காரணத்தால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதிக்கு தார் சாலை வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென பச்சூர் வழியாக குப்பம் செல்லும் சாலையில் அமர்ந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் தங்கி பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு பனியன் நிறுவனங்கள் இந்த வாரம் முழுவதும் விடுப்பு அளித்துள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு சென்ற தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளையும் உடனழைத்து சென்றுள்ளனர். பணிக்கு விடுமுறை உள்ளதால் மீண்டும் திருப்பூர் திரும்ப தொழிலாளர்கள் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் வழக்கம் போல திறக்கப்பட்டுள்ளது என்றாலும் மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பள்ளிகளில் 40% மட்டுமே மாணவர்கள் வருகை பதிவாகியுள்ளது. 60% மாணவர்கள் விடுப்பு எடுத்துள்ளதால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்பதால் பெற்றோர்கள் அதனை உணர்ந்து விரைந்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். பல்லடத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் பெர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு உதவிடும் வகையில் முதலமைச்சரின் வெள்ள நிவாரண நிதிக்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நிறுவனத்தின் உரிமையாளர் குமார் வேலாயுதம் தலா 50,000 ரூபாய் காசோலையை வழங்கினார். பின்னர் இதுகுறித்து நிறுவனத்தின் உரிமையாளர் குமார் வேலாயுதம் கூறுகையில், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியான மக்கள் வந்து பணிபுரிந்து தொழில் நகரை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நிவாரண உதவி வழங்குவதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் நெய்வேலி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான குறிஞ்சிப்பாடி, மீனாட்சிப்பேட்டை, குள்ளஞ்சாவடி, வடலூர், நெய்வேலி ஆகிய 5 இடங்களில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வெண்கல சிலையை நிறுவ அனுமதி வழங்கக் கோரி குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேமுதிக ஒன்றிய செயலாளர்கள் KPR சரவணன் மற்றும் வேல்முருகன் தலைமையிலான தேமுதிகவினர் மனு அளித்தனர். அம்மனுவில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பொது இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை ஒதுக்கி சிலை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் சண்முகசுந்தரம் உத்தரவின் பெயரில் வேலூர் போக்குவரத்து சரகத்தில் உள்ள வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட சுங்கசாவடிகளில் போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் தொடர் சோதனை மேற்கொண்டனர். தற்போது வரை மொத்தம் 1393 பேருந்துகள் தணிக்கை செய்யப்பட்டதில் மோட்டார் வாகன விதிகளை மீறிய 188 பேருந்துகளுக்கு அபராதமாக 10,30,850 ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளதாக வேலூர் சரக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.